Good evening, sir. ஸ்கிரீன் ஷேர் ஆகிருக்கா? எஸ் சார். சார், நாங்கள் இந்த அட்சர கணித கோவைகள் பாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதில் என்ன ஒரு சின்ன பகுதி ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அப்போ அதை முடிச்சுட்டா எங்களுக்கு இந்த 5வது பாடத்தையும் முடிச்சு கொள்ளலாம். சரியா மகன்? சரியா மகள்? பேசுறது கேக்குதா? கேக்குது சார். அட்சர கணித அட்சரம் என்றால் ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள எழுத்துக்கள். அது எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? வளமையா ஜாயிண்ட் ஆகிறவங்க 20-22 பேர்த்துக்கிட்ட இருப்பாங்க. இன்னைக்கு குறைவா இருக்குது. சில நேரத்துல மழை பிரச்சனையோ தெரியா, இல்லாட்டி முதலாம் தவணை பரீட்சை நடக்கிறையால தெரியா. சரி, அப்ப அட்சரம் என்பது ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள எழுத்துக்கள். இப்ப அந்த அட்சரங்களோட, அந்த ஆங்கில எழுத்தோட ஏதாவது ஒரு கணித செய்கை சேர்ந்து கொள்ளுமா இருந்தா அது அட்சர கணித உறுப்பாக மாறும். சரியா? அட்சர கணித உறுப்பு, அப்படி அட்சர கணித கோவை அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த அட்சர கணித கோவை, சரியா, இந்த அட்சர கணித கோவையானது கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதுகள் எல்லாத்துலயும் சம்பந்தப்படும். அப்ப சாதாரணமா ஒரு அட்சர கணித கோவை ஒன்றுல ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாக்கணியங்கள் காணப்படலாம். தெரியாக்கணியங்கள் என்றா அந்த ஆங்கில சிறிய எழுத்துக்கள், அதைத்தான் தெரியாக்கணியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எங்கள்கிட்ட அடிப்படை கணிதங்கள் இருக்குது, கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். அப்ப அதை பயன்படுத்தி இங்க அந்த அட்சர கணித கோவைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்ப அதுல இந்த பயிற்சிகளும் செய்து இது எல்லாத்தையும் ஆல்ரெடி முடிச்சாச்சு. சரிதானே மகன்? சரிதானே மகள்? ஓகே சார். சார், அப்போ ஒரு அட்சர கணித கோவையில அதுல என்னென்ன உறுப்புகள் காணப்படும், அந்த உறுப்புகளோட ஒழுங்குமுறை, அந்த கணித செய்கைகளோட ஒழுங்குமுறை அதுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார், அப்ப அதுல இருந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 500 பிளஸ் 3x, எக்ஸாக எக்ஸ் அங்கால தெரியாக்கணியம் எக்ஸ், தெரியாக்கணியத்தின் குணகம் 3, அதுல உள்ள உறுப்புகள் 500, 3x கூட்டல், பெருக்கல். இப்படி இதுகள்லாம் நாங்க பார்த்தோம். அடுத்து இந்த பயிற்சியில உள்ள எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். சரி, இதுகள்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. 3 தெரியாக்கணியங்கள் இடம்பெறும் அட்சர கணித கோவைகளை உருவாக்கல், அந்த தலைப்பு கீழே தான் லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அந்த தலைப்பு கீழே தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப இங்க 3 சம்பவங்கள் காணப்படும். இங்க எத்தனை சம்பவங்கள் காணப்படும்? 3 சம்பவங்கள் காணப்படும். 3 சம்பவங்கள். பேனை வாங்குதல், பென்சில் வாங்குதல், அலி ரப்பர் வாங்குதல். இல்லைங்களா? மரக்கறி உணவு வாங்குதல், அடுத்தது கோழி உணவு, இறைச்சி உணவு. இந்த மாதிரி நாங்க இதை வேறு பிரித்து சொல்லலாம். அப்ப அதுல உதாரணங்கள் கொஞ்சம் பார்த்தோம். ரூபாய் எக்ஸ் வீதம் 10 புத்தகங்களினதும், ரூபாய் ஒய் வீதம் 3 பேனைகளினதும், ரூபாய் செட் வீதம் 5 பென்சில்களினதும் மொத்த விலையை ஒரு அட்சர கணித கோவையினால் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியா, ரூபாய் எக்ஸ் வீதம் 10 புத்தகங்கள். அப்போ ஒரு புத்தகத்தின் விலை எக்ஸ், 10 புத்தகத்தின் விலை 10x. ஒரு பேனையின் விலை y, 3 பேனைகளோட விலை 3y.
ஒரு சரியா பென்சில் விலை Z. அப்ப 5 பென்சில்கள் விடை அந்த 5ஐயும் செட்டையும் பெருக்கியிருக்கணும். அப்ப இங்க எக்ஸை 10ஐயும் பெருக்கணும் 10x, ஒய்ஐயும் 3ஐயும் பெருக்கணும் 3y, செட்டையும் 5ஐயும் பெருக்கணும் 5z அப்படின்னு வரும். பிறகு அவர் கொடுத்த மொத்த தொகையை காணணுமா இருந்தா இத அவளத்தை நாங்க என்ன செஞ்சு விட்டுருக்கணும்? கூட்டணும் இத அவளத்தை கூட்டணும். அப்ப இத அவளத்தை நாங்க கூட்டணும்னா 10x கூட்டல் 3y கூட்டல் 5z அப்படின்னு எங்களுக்கு வரும். சரியா? ஓகே சார். சார் அப்ப இது முதலாவது உதாரணமா நாங்க பார்த்தோம். ரெண்டாவது உதாரணம் இதை பார்த்தோம். சரியா? 1 கிலோ சீனி வந்து எக்ஸ் ரூபாவா இருந்தா 500 கிராம காண்றதுக்கு எக்ஸ 2ஆல பிரிக்கணும். அதே இடத்துல 1 கிலோகிராம் மாவானது Y ரூபாவா இருந்தா அப்ப அங்க Y ரூபா. 1 கிலோகிராம் மாஜரின் வந்து Z வீதம். அப்ப 500 கிராமா இருந்தா Z 2ஆல பிரிச்சிருக்கணும். சரியா? அப்ப இதாவளத்தை நாங்க கூட்டினோம்னா எக்ஸின் கீழ் 2 கூட்டல் ஒயின் சரியா Y கூட்டல் ஒயின் கீழ் 2 அப்படின்னு நீங்க நினைக்கல வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார் அப்ப இதுகள் மெயினா பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரிக்கே இதுவும் நாங்க பார்த்தது. சரியா? அப்ப இந்த இதுகள் ஆல்ரெடி நாங்க நோட் பண்ணியாச்சு. இதுல உள்ள இது அவ்வளவு நாங்க பார்த்துட்டு இந்த கேள்விய லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தோம். அப்படித்தானே? இது பார்த்தாச்சு தானே? பார்த்தாச்சு சார். சரியா? அப்ப அதுல என்ன ஒரே ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பை பார்த்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு 2 தலைப்பு இருக்கு இன்னும். அந்த 2 தலைப்பை பார்த்தா இந்த பாடத்தை நாங்க நிறைவு செய்யலாம். எஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. திங்கட்கிழமை எங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் சார். சரி மகன், சரி மகன். சரி, இந்த இது இடைப்பட்ட டைம்ல தான் நடக்குது. நான் பேப்பர் ஒன்று செய்யறதுக்கு தான் இருந்தேன். இடைப்பட்ட டைம்ல தான் நடக்குது எல்லாத்துக்கும். அப்ப அதனால இப்ப செய்திருக்கிறத வச்சு கொஞ்சம் பார்த்து செய்ய, இல்லாட்டி பேப்பர் ஒன்று செஞ்சிருப்பேன் கட்டாயம். எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சேன் நான். இந்த டைமை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அடுத்த டைம்ல நிச்சயமாக கொஞ்சம் வேகமா நாங்க இது பண்ணி செய்வோம். சரியா? இப்போ லீவுகள் இதுல கூட அதனால தான் கொஞ்சம் சிக்கலாயிட்டு. இல்லாட்டி பேப்பர் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. அட்சர கணித கோவையை எண்ணால் பெருக்குதல். எஸ் சரி, அப்ப போட்டீங்களா தலைப்பு? சரி, அப்ப அட்சர கணித கோவையை எண்ணால் பெருக்குதல். சரியா? அப்ப அதுல முதலாவது தலைப்பு ஒரு அட்சர கணித கோவையை ஒரு நேர் எண்ணால் பெருக்குதல். நேர் எண் என்பது கூட்டல் உள்ள எண்கள். கூட்டல் அடையாளத்தை கொண்டு காணப்படக்கூடிய எண்களுக்கு தான் சொல்றது நேர் எண்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நேர் அடையாளம் உள்ள எண்கள். அப்ப நேர் எண்களால எப்படி பெருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். சரியா?
ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே? சரியா மகன், சரியா மகள்? ஓகே சரி, ஓகே சார். அப்ப இங்க பாருங்க, சாதாரணமான ஒரு சம்பவம் உண்டு. பிள்ளைகளுக்கு விநியோகிப்பதற்கு தயார் செய்த ஒரு பரிசு பொதியில், அப்ப இந்த பரிசு பொதி ஒன்று பாருங்க, அழகா பெக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே அழகா பெக் பண்ணி இருக்குது, மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி. சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். சரி. இப்ப இந்த பரிசு பொதியை பெக் பண்ணிட்டா அது உள்ளுக்குள்ளதான் நாங்க பார்க்க இயலுமா? முடியாது சார். முடியாது. அப்ப இத அந்த யாரு இந்த பரிசை தயார் செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். சரியா? அப்ப வாங்குறவருக்கு தெரியாது இது உள்ளுக்கு என்ன இருக்க போகுதுன்னு. இத பார்த்து கொண்டு இருக்கவருக்கு தெரியாது இது உள்ளுக்கு என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. தெரியுமா? தெரியாது சார். இல்லையா? அப்ப அதுல நாங்க கிளியரா விளங்கிக்கிறோம். சரிதானே? அப்ப இந்த இடத்துல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு பரிசு பொதி. அப்ப இந்த பரிசு பொதியில பிள்ளைகளுக்கு விநியோகிப்பதற்கு தயார் செய்த ஒரு பரிசு பொதியில் எக்ஸ் புத்தகங்களும், அப்ப புத்தகம் எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன்னா எக்ஸ்ன்னு சொன்னா அது தெரியாக்கணியம். எக்ஸ்ன்னு சொன்னா அது தெரியாக்கணியம் தானே? ஆமா சார். அப்ப எக்ஸ் புத்தகங்கள்னா எத்தனை புத்தகங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. Y பேனாக்கள், அப்ப பேனாக்களோட எண்ணிக்கையும் தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த பரிசு பொதியில புத்தகங்கள் இருக்குது, பேனாக்களும் இருக்குது. அப்ப இந்த மாதிரி எத்தனை மாணவர்கள் கொடுக்கணும்? 8 மாணவர்களுக்கு கொடுக்கணும். எத்தனை மாணவர்கள் கொடுக்கணும்? 8. அப்ப 8 பரிசு பொதில்கள் தேவை. எத்தனை பரிசு பொதிகள் தேவை? 8 பரிசு பொதிகள். 8 பரிசு பொதிகள் தேவை அப்படிங்கறத நாங்க கிளியரா விளங்கிக்கிறோம். சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். சரி, இப்ப விஷயம் டக்குனு இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இந்த படத்தை வரைஞ்சி குயிக்கா அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணியிருந்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஆமா. சரி, சொல்லுங்க மகன், நோட் பண்ணியாச்சா? நோ சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க.
சரியா நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. சரி, அப்ப நல்லா இங்க கவனிச்சு கொள்ளுங்க. நாங்க பரிசு பொதி ஒன்றை தயார் செய்யணும். அந்த பரிசு பொதியில வந்து புத்தகங்களும் பேனையும் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? புத்தகங்களும் புத்தகங்களும் பேனையும் வச்சிருக்காங்க. எத்தனை புத்தகங்கள் வச்சிருக்காங்கன்னு தெரியாது, எத்தனை பேனை வச்சிருக்காங்களும் தெரியாது. சரியா மகன்? ஓ சார். சரி, அப்ப இந்த மாதிரி எத்தனை பரிசு பொதிகள் தயார் செய்யணும்? 8 பரிசு பொதி. 8 பரிசு பொதிகள் தயார் செய்ய வேண்டும். 8 பரிசு பொதிகள் தயார் செய்ய வேண்டும். அப்போ சரியா இந்த ஒரு பரிசுக்குள்ள எக்ஸ் எண்ணிக்கையான புத்தகங்களும் அதே நேரத்துல Y எண்ணிக்கையான என்னவும் காணப்படும், பேனைகளும் காணப்படும். அப்ப இது உள்ளுக்கு காணப்படக்கூடிய பரிசுகளோட எண்ணிக்கையை கேட்டா இந்த எக்ஸை இந்த Y-ஐ நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பெருக்க வேண்டி இருக்கும் சார். வேணும் சார். அது உள்ளுக்கு இருக்க மொத்தத்தை கேட்டா எக்ஸை Y-ஐ என்ன செய்ய வேண்டியிருக்கும்? 8x 8y கூட்ட வேண்டியிருக்கும். நான் ஒரு பரிசு பொதியில உள்ளதான் கேட்கிறேன். ஒரு பரிசு பொதியில உள்ள சரியா பரிசு பொதியில உள்ள பரிசுகளோட எண்ணிக்கையை காணணுமா இருந்தா, ஒரு பரிசு பொதியில் உள்ள பரிசுகளோட எண்ணிக்கையை காணணுமா இருந்தா இது உள்ளுக்குள்ள எக்ஸ்ங்கிற புத்தகத்தையும் Y எண்ணிக்கையான பேனைகளை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கூட்ட வேண்டி. ஒரு பரிசு பொதியா இருந்தா கூட்டணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஆனா 8 பரிசு பொதிகள்னு சொல்லி கேட்டிருந்தா முதல்ல அந்த 8ஐ எக்ஸை நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? பெருக்கி இருக்கணும். அதே மாதிரி 8ஐ Y-ஐ நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? பெருக்கி இருக்கணும். ஆனா நான் இப்ப வந்து ஒரு பரிசு பொதிக்கு தானே கேட்டேன். அப்போ ஒரு உங்களுக்கு எக்ஸ் எண்ணிக்கையான புத்தகங்கள் மட்டும் Y எண்ணிக்கையான பேனாக்கள் மட்டும்தான் காணப்படும். இதை ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ் சார். சார், அப்ப ஒரு பரிசு பொதியா இருந்தா எக்ஸ் எண்ணிக்கையான புத்தகங்களும் Y எண்ணிக்கையான பேனைகளும் காணப்படும். அப்ப இது உள்ளுக்குள்ள பரிசுகளோட எண்ணிக்கை காணணுமா தான் இந்த எக்ஸை Y-ஐ நாங்க கூட்டியிருக்கோம் ஒரு பரிசு பொதிக்கு காண்றதுக்கு. சரிதானே சார்? அப்ப இத 2 முறையில செய்யலாம். இதை வந்து 2 முறையில செய்யலாம். அப்ப முறை 1, ஒரு பொதியில் உள்ள புத்தகங்களினதும் பேனாக்களினதும் எண்ணிக்கையை நாங்க கண்டோம்னா ஒரு பொதியில் உள்ள புத்தகங்களினதும் பேனாக்களின் எண்ணிக்கையை காணணுமா இருந்தா எக்ஸை Y-ஐ நாங்க என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். பிறகு 8 பொதியில உள்ள பரிசுகளோட எண்ணிக்கையை காணும் பொழுது இந்த எக்ஸக Yங்கிற இந்த கோவைய நாங்க எத்தனையால பெருக்க வேண்டியிருக்கும்? 8ஆல பெருக்க வேண்டியிருக்கும். 8ஆல பெருக்க வேண்டியிருக்கும். அப்ப இங்க 8ஆல பெருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த இப்படி ஒரு கோவை வரும். 8 அடைப்பு எக்ஸக Y. அப்ப நான் அந்த பொட்மாஸ் ஒழுங்குமுறையில அடைப்புன்னு சொன்னா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அடைப்புக்கு நாங்க என்னன்னு சொல்றது? பொட்மாஸ் ஒழுங்குமுறையில அடைப்பு வந்தா என்னத்தை பயன்படுத்துவோம்? கணித செய்கை பெருக்கல். பெருக்கல் கணித செய்கை நாங்க பயன்படுத்துவோம். அப்ப இங்க இப்படியும் நாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த கோவைய அதாவது உள்ளுக்குள்ள பரிசுகள் 2ஐயும் தானே 8ஆல பெருக்கணும். 1 மாத்திரமா 8ஆல பெருக்கணும்? நோ சார், 2ஐயும் பெருக்கணும். 2ஐயும் தான் பெருக்கணும். அப்ப இங்க இந்த அடைப்பு போடும் பொழுது இந்த 8 என்பது இந்த எக்ஸுக்கும் சொந்தமானது, இந்த 8 என்பது Yக்கும் சொந்தமானது. அப்ப அடைப்பு போடுற இந்த காரணம் ஆயித்தான். அப்ப அடைப்பு இருந்தா பொதுவானது அப்படின்னு நாங்க அன்னைக்குள்ள இதை வலியுறுத்தலாம். அப்ப 8ஆல இந்த கோவையை பெருக்கணும்னா இந்த 8ஆல அந்த Y-ஐயும் பெருக்கப்படுகின்றது, இந்த 8ஆல இந்த எக்ஸும் பெருக்கப்படுகின்றது அப்படிங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? எஸ் சார். சரி, அப்ப முறை 1 முதல்ல அந்த பொதியில உள்ள பரிசுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது. அப்ப பரிசுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிச்சோம்னா எக்ஸக Y அப்படின்னு எங்களுக்கு வரும்.
எப்படி வரும்? எக்ஸ் எக்ஸ் சக சக y ஒய். அப்ப 8 பரிசு பொதிகள்லையும் எவ்வளவு பேனை இருக்குது, எவ்வளவு புத்தகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ் சக ஒய்ங்கிற அந்த கோவைய நாங்க நேரடியா 8ஆல பெருக்கணும்னா அதுல உள்ள பரிசுகளோட எண்ணிக்கையை நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே சார். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ஒரு பரிசு பொதியில உள்ள பரிசுகளோட எண்ணிக்கை வந்து எக்ஸை ஒய்யை நாங்க கூட்டணும். ஒரு பரிசு பொதியில உள்ள பரிசுகளோட மொத்த எண்ணிக்கையை காண்றதுக்கு எக்ஸை ஒய்யையும் கூட்டணும். அப்போ ஒரு பரிசு பொதியில வந்து எக்ஸ் கூட்டல் ஒய்ங்கிற பரிசுகள் காணப்படும். அப்ப 8 பரிசு பொதிகளுக்கும் நாங்க காணணுமா இருந்தா அதை நாங்க 8ஆல பெருக்க வேண்டும். சரியா? ஓகே சார். ஓகே நோட் சார். பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். ஓகே டைம் சார். சொல்றவங்க சரி. இப்ப முறை 2, ஒரு பரிசு பொதியில எக்ஸ் எண்ணிக்கையான புத்தகங்கள் இருந்தா அப்ப 8 பரிசு பொதிகள்லையும் 8 தர எக்ஸ் போடுவோம். அப்ப 8 எக்ஸை பெருக்குனா 8x வருவாரு. அதே மாதிரிக்கே ஒய் பேனைகள்னா ஒய்யையும் 8ஐயும் பெருக்கணும். அப்ப 8y வரும். அப்ப 8x அதே நேரத்துல 8y. அப்ப 8 பரிசு பொதிகளுக்குமான பரிசுகளோட மொத்த எண்ணிக்கை காண்றதுக்கு இந்த 8xஐயும் 8yஐயும் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கூட்ட வேண்டியிருக்கும். கூட்ட வேண்டி இருக்கும். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க வரக்கூடிய முடிவு அடைப்பு போட்டு பெருக்கும் பொழுதும் அதை தனித்தனியாக பெருக்கும் பொழுதும் வர்ற விடை ரெண்டுமே ஒரே சந்தர்ப்பத்துக்கானது தான். ஆகவே இது ரெண்டும் இங்க சமனாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். சரியா? எஸ் சார். ஆகவே 8ஆல இந்த அடைப்பு உள்ளுக்குள்ள இந்த எக்ஸையும் 8ஆல இந்த அடைப்பு உள்ளுக்குள்ள இந்த ஒய்யை நீங்க பெருக்குனீங்கன்னா 8 தர எக்ஸ் 8x 8 தர ஒய் 8y அப்படின்னு வரும். அப்ப இந்த மாதிரி தான் ஒரு அட்சர கணித கோவையை நாங்க பெருக்கிறது. அப்ப அட்சர கணித கோவை ஒன்றுல அடைப்பு காணப்பட்டா அந்த அடைப்பு உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் காணப்படுகிறதோ அந்த எல்லா உறுப்புகளையும் நீங்க பெருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள நான் சொல்லி தர விஷயம். அப்ப இந்த அடைப்பு உள்ளுக்கு 2 உறுப்பு தான் இருக்குது. எக்ஸ் ஒரு உறுப்பு, ஒய் ஒரு உறுப்பு. அப்ப அந்த 8ஆல அந்த எக்ஸையும் பெருக்கணும், அந்த 8ஆல அந்த ஒய்யையும் பெருக்கணும். அப்ப இதுகளுக்கு 2 உறுப்பு காணப்பட்டனால 8ஆல 2ஐயும் பெருக்கிட்டோம். 3 காணப்பட்டா 3 உறுப்பையும் பெருக்கணும். 4 உறுப்புகள் காணப்பட்டா கட்டாயம் 4 உறுப்புகளையும் பெருக்கணும். சரியா? ஓகே சார். அப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரியா மகன்? சரியா மகள்? எஸ் சார். ஓகே சார். சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். எஸ் சார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு அட்சர கணித கோவை உண்ட ஒரு கூட்டல் நேர் எண்ணால பெருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் வராது. நேர் எண்ணால பெருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. பெரிய ஒரு பிரச்சனை இல்லாம பெருக்கலாம். அப்ப எங்களுக்கு வாய்ப்பாடு எப்படி பெருக்கணும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பாடு பற்றிய அறிவு இருந்தா எங்களுக்கு போதுமானது. அப்ப இப்ப நாங்க இங்க பெருக்கிறோம் 8 அடைப்பு எக்ஸ் கூட்டல் y அடைப்பு முடிவு. அப்ப இந்த 8ஆல எக்ஸையும் பெருக்கணும், இந்த 8ஆல yஐயும் பெருக்கணும். அப்ப 8ஐயும் எக்ஸையும் பெருக்குனீங்கன்னா 8x, 8ஐயும் yஐயும் பெருக்குனீங்கன்னா 8y அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துருவார். அப்போ ஒரு அடைப்பு உள்ளுக்கு 2 உறுப்பு இருந்தா 2 உறுப்பையும் பெருக்க வேண்டும். 3 உறுப்பு இருந்தா கட்டாயம் நீங்க 3 உறுப்பை நீங்க என்ன செய்யணும்? பெருக்க வேண்டும். சரிதானே? அப்ப இதுல யாருக்காவது இன்னும் பிரச்சனைகள் இருக்கா? இல்ல சார். சொல்லுங்க மகன், சொல்லுங்க மகள். இல்ல சார். இல்ல சார். சரி, நோ அப்ப சார். ஒரு அடைப்பு உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் பெருக்கிறது தான் நாங்க அட்சர கணித கோவையை பெருக்குதல் அப்படின்னு இங்க சொல்றது. சரி, இப்ப இது 2வது. சரியா? இந்த பெட்டிக்குள்ள பந்துகள் இருக்குது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா பந்துகள் இருக்குது. அப்போ ஒரு பெட்டியில் இடப்பட்டு அடைக்கப்பட்ட போது அவ்வாறான ஒரு பெட்டியின் மொத்த திணிவு எக்ஸ் கிலோகிராமா. அப்ப எக்ஸ் கிலோகிராம் என்பது பன்மையானது. ஏன்னா இது உள்ளுக்கு என்னென்ன இருக்குது? பந்துகள் இருக்குது. போலர் தெரிந்தானே பந்து. அப்ப அந்த பந்துகள் இருக்குதான். அப்ப இந்த மாதிரி பந்துகள் பொதி செய்யப்பட்ட பெட்டிகள் 5 காணப்படுது. எத்தனை காணப்படுது? சொல்லுங்க. 5. 5 பெட்டிகள். இப்ப ஒரு பெட்டி உள்ளுக்கு பந்து இருக்கும். அப்ப பந்துக்கும் ஒரு திணிவு காணப்படும். இந்த பெட்டிக்கு திணிவு காணப்படாதா? பெட்டியின் பாரம் இருக்காதா? பெட்டிக்கு ஒரு பாரம் இருக்காதா? இருக்கும் சார். இருக்கும். அப்ப அந்த பெட்டியும் அந்த பந்துகளும் சேர்ந்து தான் பெட்டிக்கு ஒரு திணிவு கொடுக்குறாங்க. அது இந்த எக்ஸ் கிலோகிராம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப இந்த எக்ஸ் கிலோகிராம் என்பது தனி ஒரு ஆளா இல்லாட்டி 2 பேரா? சொல்லுங்க. 2 பேர். எக்ஸ் என்பது இந்த பெட்டியின் திணிவும் வரும். அதே நேரத்துல அந்த பெட்டி உள்ளுக்குள்ள என்ன வரும்? பந்துகளோட திணிவும் வரும். திணிவு. அப்ப எக்ஸ் என்பது ஒருமை அல்ல. எக்ஸ் என்பது யாரு? 2. பன்மை. 2 பொருட்கள் காணப்படுறதுனால எக்ஸ் பன்மை. இப்ப கேள்வி கேட்டிருக்காரு, ஒரு வெற்று பெட்டியின் திணிவு. ஒரு வெற்று பெட்டியின் திணிவு. அப்ப இந்த ஒரு வெற்று பெட்டியின் திணிவை நாங்க காணணுமா இருந்தா எங்களுக்கு 2 வழிகள்ல காணலாம். ஏன்னா 5 பெட்டிகள் இருக்குதானே? 5 பெட்டிகள் இருக்குது. அப்போ ஒரு பெட்டியின் திணிவு காணணுமா இருந்தா நாங்க 2 வழிகள்ல காண முடியும். அப்போ ஒரு பெட்டியில பந்துகள் போட்டிருக்காங்க. அப்ப அது எக்ஸ் கிலோகிராம். அப்ப இந்த எக்ஸ் கிலோகிராம் என்பது பந்துகளையும் பெட்டிகளையும் சேர்த்து. அப்போ ஒரு வெற்று பெட்டியின் திணிவு காணணுமா இருந்தா பந்துகளோட திணிவை நாங்க என்ன செய்யணும்? பந்துகளோட திணிவை நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? இந்த லெக்கல கழிக்கணும். சரியா மகள்? சரியா மகன்? இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். மைக் ஆஃப் பண்ணுங்க.
டைமை கொஞ்சம் வீணாக்காம கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? நோ சார் ஃபினிஷ். சரி, அப்ப இங்க நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெற்று பெட்டியின் திணிவை காணணும். ஒரு வெற்று பெட்டியின் திணிவை காணணும். அப்போ ஒரு பெட்டியில் உள்ள பந்துகளோட திணிவு ஒரு பெட்டியில் உள்ள பந்துகளோட திணிவை காணணுமா இருந்தா இந்த எக்ஸ்ல இருந்து நாங்க என்னத்தை கழிக்கணும்? ஒரு பெட்டியில உள்ள பந்துகளோட திணிவை நாங்க காணணுமா இருந்தா எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிக்கணும். அப்ப கழிச்சா y என்பது வெற்று பெட்டியின் திணிவு, எக்ஸ் என்பது ரெண்டின்டையும் திணிவு. அப்ப அத வெற்று பெட்டியின் திணிவை கழிச்சு விட்டோம்னு சொன்னா பந்துகளோட திணிவு வந்துடும் எங்களுக்கு. அப்ப 5 பெட்டியில உள்ள பந்துகளோட திணிவை காண்றதுக்கு இந்த எக்ஸ் கழித்தல் ஒய்ங்கிற கோவைய நாங்க எத்தனையால பெருக்க வேண்டியிருக்கும்? 5ஆல பெருக்க வேண்டி இருக்கும். எத்தனையால பெருக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா 5ஆல பெருக்க வேண்டி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். சார், இப்ப இதுல இருந்து முறை 2ல தனித்தனியா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் இதை வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அங்க தனித்தனியா நாங்க கண்டுபிடிக்கலாம். முதல்ல செய்தது போலவே அவ்வளவு பெரிய கஷ்டம் ஒன்று இல்லை இது. சரியா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்போ ஒரு பெட்டியில் உள்ள பந்துகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணுமா முதல்ல சொன்ன எக்ஸ் என்பது ஒரு ஆள் இல்ல, எக்ஸ் என்பது எக்ஸ் என்பது 2 பேர்களோட சேர்க்கைனா அதாவது பெட்டியின் திணிவு அங்க வரும். பெட்டியின் திணிவு மைக்க ஆஃப் பண்ணிட்டு இங்க கவனிங்க. அங்க வீட்டுல பேசி கொண்டிருக்கீங்க. இந்த பெட்டியின் திணிவு அதே நேரத்துல போலையின் திணிவு ரெண்டும் சேர்ந்துதான் எக்ஸ். அப்ப இது சரியா? இந்த பெட்டியின் திணிவு வந்து y. அப்ப பந்துகளோட திணிவை நாங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தா எக்ஸ்ல இருந்து நாங்க y என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கழிக்க வேண்டி இருக்கும். எக்ஸ்ல இருந்து y கழிக்க வேண்டி இருக்கும். அப்ப எக்ஸ்ல இருந்து y கழிச்சா ஒரு பெட்டியில் உள்ள பந்துகளோட திணிவை நாங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு பெட்டியில உள்ள பந்துகளோட திணிவை கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மாதிரி 5 பெட்டியில் உள்ள பந்துகளோட திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோவையை நாங்க எத்தனையால பெருக்கணும்? 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கணும். சரி, இப்ப அதே மாதிரி தனித்தனியா காணுவோமா இருந்தா பந்துகளுடன் 5 பெட்டிகளோட திணிவு வந்து 5x. 5 வெற்று பெட்டிகளோட திணிவை கண்டுபிடிக்கணுமா இருந்தா 5ஐயும் y-ஐயும் பெருக்கணும். அப்ப 5y. அப்ப 5 பெட்டியில் உள்ள பந்துகளோட திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5xல இருந்து 5y கழிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பந்துகளோட திணிவை நீங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். ஆகவே இப்படி அந்த அடைப்பு போட்டு பெருக்கிறதும் தனித்தனியா பெருக்கிறதும்
கட்டாயம் சமனாக காணப்படும். அப்ப இங்க என்ன சொல்ல வாராருன்னா, அடைப்பு உள்ளுக்கு எக்ஸும் ஒய்யும் காணப்படுது. இந்த 5ஆல இந்த எக்ஸையும் பெருக்கணும், 5ஆல இந்த ஒய்யையும் பெருக்கணும் அப்படிங்கிறத எனக்குல சொல்ல வரார். அதுதான் எங்களோட படிப்பு. அப்ப 5ஐயும் எக்ஸையும் பெருக்கினா 5x மகன், 5ஐயும் ஒய்யையும் பெருக்கினா 5y மகன். அப்ப அடைப்பு உள்ளுக்கு 2 உறுப்பு இருந்தா 2ஐயும் பெருக்கணும், அடைப்பு உள்ளுக்கு 3 உறுப்பு இருந்தா 3ஐயும் பெருக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே சார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். 2 உதாரணம் இங்க பார்த்திருக்கிறோம். 2 உதாரணம் பார்த்திருக்கிறோம். முதலாவது உதாரணம் ஒரு பரிசு பொதி. அதுல எக்ஸ் எண்ணிக்கையான புத்தகங்களும் ஒய் எண்ணிக்கையான பேனைகளும் இருக்குது. அப்ப 8 மாணவர்களுக்கு தயார் செய்திருக்கிறாங்க. அப்ப ஒரு பெட்டியில உள்ள பரிசுகள் பொதிகளோட எண்ணிக்கை எக்ஸை ஒய்யையும் கூட்டணும். அப்ப 8 பெட்டியில உள்ளதை கண்டுபிடிக்கணுமா இருந்தா அந்த கோவையை 8ஆல நாங்க பெருக்கிருக்கணும். அப்ப பெருக்கணும்னா 8 அடைப்பு எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார். 8 இல்ல சார், 5. சாரி மன்னிக்கவும். 5 அடைப்பு. இது முதல்ல உள்ள கேள்விக்கு மகள். இது 2வது கேள்வி. அது முதல்ல உள்ள கேள்வி. முதல்ல உள்ளதுல 5 பரிசு பொதிகளா 8 பரிசு பொதிகளா? 8 சார். 8. நான் முதல்ல உள்ள சொல்லிக்கிட்டேன். 2ஐயும் சமரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 2 உதாரணத்துக்கு சமரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ 1வதுல வந்து சரியா, 1வதுல வந்து 8 அடைப்பு எக்ஸ் ஆக ஒய். அப்ப இங்க பெருக்கணும்னா 8x கூட்டல் 8y. ஓகே, சரியா? ஓகே சார். சார் இப்ப 2வது உதாரணத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, 2வது உதாரணம் இங்க ஒரு பெட்டியில பந்து கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்ப அந்த பந்துகளோட திணிவு, பந்துகளோட பாரமும் இந்த பெட்டியின் பாரமும் சேர்த்து மொத்தமா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்க எக்ஸ்ல இருந்து ஒய்ய கழிச்சு அதை 5ஆல பெருக்கணும்னா 5x 5y. இப்படி வரும். அப்ப இதுல இருந்து உங்களோட படிப்பு என்னன்னு சொன்னா, இந்த அடைப்பு இருந்தா இந்த 8ஆல எக்ஸ மட்டும் பெருக்கிட்டு விடக்கூடாது. கட்டாயம் 2 உறுப்பையும் பெருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க விளக்கம். இப்ப இந்த 5ஆல இந்த எக்ஸ பெருக்கணும், 5ஆல இந்த ஒய்யையும் பெருக்கணும். அப்ப அடைப்பு உள்ளுக்கு 2 உறுப்புகள் இருந்தா 2ஐயும் பெருக்கணும், அடைப்பு உள்ளுக்கு 3 உறுப்புகள் இருந்தா கட்டாயம் 3ஐயும் பெருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். அப்ப இது கிளியர் தானே? கிளியர். நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எஸ் சார். சரி. அப்ப இன்னும் யாருக்காவது விளங்காம இருந்தா சொல்லுங்க, திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப நான் நல்ல கிளியரா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இங்கனைக்குல வந்து நீங்க வசனமெல்லாம் எழுதி இப்படி இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல இங்க நோக்கம். இங்க என்ன நோக்கம்னா, அட்சர கணித கோவைகளை ஒரு நேர எண்ணால பெருக்க போறோம். அப்ப அந்த நேர எண்ணால இங்க பெருக்கும் பொழுது அந்த அடைப்புகளுக்கு எத்தனை உறுப்புகள் வருகின்றதோ அந்த அத்தனை உறுப்புகளையும் கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பெருக்க பெருக்க வேண்டி இருக்கும். அப்ப அதை இங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே தானே?
Okay. Yes, sir. சரி. இந்த இந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. ஒரு அட்சரக்கணித கோவையை ஒரு எண்ணினால் பெருக்கும் போது அவ்வட்சரக்கணித கோவையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அவ்வெண்ணினால் முறையே பெருக்கப்படும். சரியா? அப்ப அந்த அட்சரக்கணித அந்த அடைப்பு உள்ளுக்கு எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றதோ அந்த அத்தனை உறுப்புகளையும் கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? பெருக்க வேண்டி பெருக்க வேண்டி இருக்கும். சரி, அதை கிளியரா விளங்கிட்டீங்கன்னா சரி. ஓகே தானே மயன்? ஓகே தானே மகள்? Okay, sir. சரி. அந்த மைக் யார்டையோ அக்கௌண்ட் கேக்குது. மைக் ஒன்ல யார்டையோ அக்கௌண்ட் கேக்குது. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? Note பண்ணியாச்சு சார். not சரியா. சரி, இப்ப இங்க பாருங்க 4 உதாரணம் இருக்குது. சரியா? தெளிவா பாத்துக்கிறோம். இப்ப முதலாவது உதாரணத்துல ஏ கூட்டல் பி அடைப்பு உள்ளுக்கு ஏயும் பியும் என்ன செய்யப்பட்டிருக்குது? முதலாவது உதாரணத்துல ஏயும் பியும் அடைப்புழுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? கூட்டுப்பட்டிக்குது. கூட்டப்பட்டிருக்குது. அப்ப அந்த கூட்டப்பட்டுள்ள கோவைய எத்தனையால பெருக்க சொல்லியிருக்காங்க? 2. 2ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க இந்த 2ஆல பெருக்கும் பொழுது கட்டாயம் இந்த 2ஆல இந்த ஏயையும் பெருக்கணும், இந்த 2ஆல இந்த பியையும் பெருக்கணும். அப்ப இங்க பெருக்கும் பொழுது இந்த இப்படி போட்டுக்கொள்ளலாம். அப்ப 2 தர ஏ கூட்டல் அடையாளம் 2 தர பி. இதுதான் செய்ய வேண்டிய வேலை. பிறகு இந்த 2ஐ ஏயை பெருக்கினீங்கன்னா 2a கூட்டல் அடையாளம், இந்த 2ஐ பிஐ பெருக்கினீங்கன்னா எத்தனை பி? 2b. 2b. ஓகே தானே? ஓகே சார், அதே மாதிரி தான் இந்த 3ஆல பெருக்கி விடுவீங்க. அப்ப இந்த 3ஆல இந்த 3 எக்ஸையும் பெருக்கணும், இந்த 3ஆல இந்த 3 ஒய்யையும் பெருக்கணும். சரியா மயன்? சரியா மகள்? ஓகேவா? சரி, அப்ப 3ஆம் வாய்ப்பாடு 3ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 9, அதோட ஒரு எக்ஸ் 9x. நடுவுல கூட்டல் அடையாளம், இந்த 3 இந்த வைக்கு முன்னுக்கு 1 இருக்குது, அதாவது இது ஒரு y. அப்ப அந்த 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா 1 3 3, அதோட y வருவாரு கட்டாயம். அப்ப அன்னைக்குல ஒரு அட்சர கணித எழுத்து இருந்தா தான் அந்த எழுத்தை போடணும். அட்சர கணித எழுத்து இல்லாம நேரடியா பெருமானம் மட்டும் காணப்பட்டா அந்த பெருமானத்தை மட்டும் நாங்க பெருக்கி போட்டு பேசாம விட வேண்டியதுதான். சரியா மகள்? சரியா மயன்? ஓகே சார். ஓகே சரி, சார். அப்ப கிளியர் தானே? மூன்றாவது பாருங்க. மூன்றாவது வாய்ப்பாடு தான் தந்திருக்காங்க. அடைப்பு உள்ளுக்கு 4x கழித்தல் 7 இருக்குது. அப்ப இந்த 3ஆல 4x பெருக்கணும், இந்த 3ஆல இந்த 7ஐயும் பெருக்கணும். அப்ப இங்க பெருக்கணும்னா 3ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 12, அதோட x. இங்கால கழித்தல் அடையாளம் 3ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 21. இப்ப பாருங்க, இந்த 3 உதாரணங்களையும் அடைப்புகளுக்கு 2 உறுப்புகள் தான் காணப்படுச்சு. எத்தனை உறுப்புகள் காணப்படுச்சு? 2 உறுப்பு. 2 உறுப்புகள். ஆனா இப்ப 4ஆவது உதாரணத்துல அடைப்புகளுக்கு எத்தனை உறுப்புகள் காணப்படுது? 3 உறுப்பு. 3 உறுப்புகள். 8y ஒரு உறுப்பு, 7x ஒரு உறுப்பு,
கூட்டல் Q ஒரு உறுப்பு. அப்ப இங்க இந்த 3 உறுப்பையும் 8ஆல நாங்க பெருக்கணும். அதாவது 8ஆம் வாய்ப்பாடு. 8ஐயும் y-ஐயும் பெருக்குனீங்கன்னா 64 64 y கழித்தல் அடையாளம் 8ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 56 56 x 6x. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். அடுத்து நினைக்கல ஒரு Q. அப்போ ஓர் 8 8. அப்ப 8 Q. கூட்டல் 8Q அப்படின்னு சொல்லி வரும். ஓகேயா? சரிதானே? இப்ப கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப எல்லாருக்கும் விளங்கிச்சா இப்ப? ஆமா சார். சரி. அப்ப ஒரு நேர எண்ணால அடைப்பு உள்ளுக்கு உள்ள கோவைகளை பெருக்கும் பொழுது, உறுப்புகளை பெருக்கும் பொழுது எத்தனை உறுப்புகள் காணப்படுகின்றதோ அதை அவலத்தையும் பெருக்கி போட்டுறணும் கட்டாயம். சரியா? சொல்லுங்க. ஓகே சரியா? சார். சரி. ஓகே. அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே. சரி. அப்ப இது கிளியரா விளையும் கொள்ளுங்க. சரிதானே? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணி. சரியா. இப்ப அடுத்து பாருங்க. இங்க பாருங்க, இந்த நீங்களே புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்ப நான் இந்த உதாரணங்களை தான் இப்ப விளங்கப்படுத்தினேன். பாருங்க, இந்த அம்புக்குறியை போட்டு நான் உங்களுக்கு போட்டு அழகா விளங்கப்படுத்தினேன் தானே? அதே மாதிரி போட்டு அழகா ஒரு விளங்கப்படுத்தியிருக்கார். சரியா? ஓகேவா? ஓகே சார். அதைத்தான் இவ்வளவு நேரம் செய்தேன். அதனால இதுகள் கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இன்னும் யாருக்காவது புரியாம இருக்கா? நோ சார். அப்ப ஒரு அட்சர கணித கோவைய ஒரு எண்ணால பெருக்கும் பொழுது, ஒரு அட்சர கணித கோவைய ஒரு எண்ணால பெருக்கும் பொழுது நேர எண்ல பெருக்குகளை எந்த பிரச்சனையும் வராது. நேர எண்ல இலகுவாக பெருக்கிடலாம். அதை கிளியரா விளங்கி கொள்ளுங்க. சரிதானே?
சொல்லுங்க, ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். சரியா, நோட் பண்ணி முடிவா? இது ஆல்ரெடி நோட் பண்ணியாச்சு, இது உங்களோட புக்ல இருக்குது. அப்ப மேலதிகமான விளக்கம் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். இப்ப இதுல எல்லா கணக்கும் நான் தரப்போறது இல்ல. இதுல எல்லா கணக்கையும் நான் தரப்போறது இல்ல. சரியா, ஒரு 2 கணக்கு தான். இது 1. சரியா, குயிக்கா செய்யணும். இது 2, இது 3, இது 4. இந்த 4 கணக்கையும் செய்ய பார்ப்போம் டக்குன்னு. எல்லா கணக்கும் உங்களுக்கு செய்ய இயலும். டைமை கொஞ்சம் மிச்சம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 4 தந்திருக்கேன். சரியா மகன், சரியா மகள்? ஓகே சார். முதலாவது கணக்கு, மூன்றாவது கணக்கு 6 அடைப்பு 2x கூட்டல் 4. அடுத்து 5வது கணக்கு 5 அடைப்பு y கழித்தல் 2. அடுத்து 7வது கணக்கு 2 அடைப்பு m கூட்டல் n கழித்தல் 2p. அடுத்து 9வது கணக்கு 2 அடைப்பு x கழித்தல் 2y கழித்தல் q. சரியா? ஓகே சார். செஞ்சா இன்னும் டைம் வேணுமா? ஆமா சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி, பாப்போமா மகன், மகள்? சரி, அப்ப பாருங்க. 6ஆல 2x கூட்டல் 4 பெருக்கணும். அப்ப இங்க பெருக்குனீங்கன்னா 6 2 பெருக்குனா எவ்வளவு? 12. 12x. அப்ப முதலாவது உறுப்பு 12x கூட்டல் அடையாளம் 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 6 4 24. 24. 24. இதை விட வந்திருக்கா மூன்றாவது கேள்விக்கு? ஆமா சார். வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க, குயிக்கா வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது 5ஆம் வாய்ப்பாடு தான் தந்திருக்காங்க. அப்ப 5ஐயும் y-ஐயும் பெருக்குனீங்கன்னா எத்தனை வரும்? 5. 5y. ஓகே, வெரி குட். நடுவுல கழித்தல் அடையாளம் 5ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளவு மகன்? 10. 10. அப்ப 5வது கேள்விக்கு 5y கழித்தல் 10 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 6வது கேள்வியில 2ஆம் வாய்ப்பாடு 2ஆல m பெருக்குனீங்கன்னா எத்தனை m? 2m. 2m. கூட்டல் அடையாளம் 2ஆல என்ன பெருக்குனீங்கன்னா எத்தனை n? 2n. 2n. கழித்தல் அடையாளம் இப்ப இங்கனைக்குல 2 இருக்குது, இங்கனைக்குல 2 இருக்குது. அப்ப 2ஐ 2ஐ பெருக்குனா எவ்வளவு? 4. 4.
அதோட பி வரும். அப்ப 4p அப்படின்னு போட்டு விட்டுற வேண்டியதுதான். சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி. 9வது கேள்வி. அங்கனை 2ஆம் வாய்ப்பாடு. 2ஐயும் எக்ஸையும் பெருக்கினா எவ்வளவு? 2x. 2 எக்ஸ். அதே நேரத்துல 2ஐயும் 2yஐயும் பெருக்கினீங்கன்னா கழித்தல் அடையாளம் 2 6 4y. அடுத்தும் கழித்தல் அடையாளம் 2ஐயும் 2q. 2ஐயும் கியூவையும் பெருக்கினீங்கன்னா 2q. ஓகேவா? கிளியரா? ஓகே சார். எல்லா கேள்வியும் சரியா எடுத்திருக்கீங்களா? ஆமா எஸ் சார். சரி சரி. அப்ப எல்லாத்துக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். அப்ப இந்த மாதிரி தான் ஒரு அட்சர கணித கோவையை பெருக்குறது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே ஓகே சார். இன்னும் எங்களுக்கு விளங்கல அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர். சரியா. இப்ப நாங்க அடுத்த தலைப்பு போறோம். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். இதுல இந்த பாருங்க, இடைவெளி நிரப்புறதுக்கு கேள்வி இருக்குது. சரியா? இடைவெளி இதெல்லாம் லேசான கேள்வி. இந்த பக்கம் இருக்குது, இடைவெளிகள்ல கணக்கா போட்டுக்கொள்ளணும். அடுத்து இந்த இப்படி வசனத்திலையும் தந்திருக்கான் கேள்வி. வசனத்துல ஒருவருடைய தினசரி சம்பளம் ரூபாய் எக்ஸா. தினசரி சம்பளம் எவ்வளவா? ரூபாய். ரூபாய். அதே வேளை அவரது மேலதிக நேரப்படியாக ஓட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களா? ரூபா. ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களா? ரூபா. அவர் வேலை செய்த 5 நாட்களும் கடமை நேரத்திற்கு மேலதிகமாக 2 மணித்தியாலங்கள் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப 5 நாட்களும் செஞ்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் ஓட்டி. அப்ப ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் ஆயிருந்தா தொடர்ந்து 5 நாள் செய்யக்கல. அப்ப அந்த 2 மணித்தியாலங்கள் எத்தனை வரும்? 5 வரும். மேலே குறிப்பிட்ட 5 நாட்களுக்கும் மேலதிக படியுடன் அவருடைய மொத்த சம்பளத்தை ஒரு அட்சர கணித கோவையாக காட்டுக. அப்போ ஒரு நாளைக்கு அவட தினசரி சம்பளம் வந்து எக்ஸ். ஒரு நாளைக்கு அவட தினசரி சம்பளம் எவ்வளவு? எக்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு எக்ஸ் ஆயிருந்தா அப்ப 5 நாளைக்கு 5 எக்ஸ். 5 எக்ஸ். அதே நேரத்துல ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ரூபா. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு ரூபாவா இருந்தா சரியா? அப்ப இங்க 5ஆல பெருக்கி பிறகு அதை 2ஆல பெருக்கி பிறகு அதை எதையால பெருக்கி இருக்கணும்? ஆல பெருக்கி இருக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலங்கள். அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு ரூபா. 2 மணித்தியாலமா இருந்தா 2y. 5 நாளா இருந்தா 2 10 அப்படின்னு வந்திருக்கும். அப்ப இங்க 5x கூட்டல் அடையாளம் 10y அப்படின்னு சொல்லி வருவார். சரியா? ஓகே சார். அப்ப இது எல்லாத்துக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். ஒரு நாளுக்கு அவருடைய சம்பளத்தில் இருந்து பெற்ற கடனுக்கு ரூபாய் 150 கழிக்கப்பட்டால் 5 நாட்களும் அவருக்கு கிடைக்கும் மொத்த சம்பளத்திற்கான ஒரு அட்சர கணித கோவையை பெற்று அதனை அடைப்பு நீக்கி எழுதுக. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளத்திலிருந்து பெற்ற கடனுக்கு ரூபாய் 150 ரூபாய் கழிக்கிறாங்களாம். அப்ப அவரு ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருக்காரு. அந்த கடனை அழிக்கிறதுக்காக வேண்டி சரியா அவருடைய சம்பளத்துல இருந்து ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கழிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கழிக்கிறாங்க?
₹150. அப்ப 5 நாளும் 150 ரூபா 150 ரூபா அவங்க கழிப்பாங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபா படி 5 நாட்களும் அவருக்கு 150 ரூபா 150 ரூபான்னு சொல்லி கட்டாயம் இங்க கழிப்படும். அதை விளங்கிக்கிறோம். அப்ப இதுக்கு ஒரு அட்சர கணித கோவையை எழுத சொல்றார். ஒரு அட்சர கணித கோவை. அப்ப இங்க x கூட்டல் 2y சரியா, x கூட்டல் 2y. இப்ப நான் இது ஒரு நாளைக்குள்ளதான் இங்க கீழே போடுறேன். அதை நாங்க 150 இருந்து எத்தனை நாங்க கழிக்கணும்? ₹150. 150. அப்ப இது அவ்வளத்தையும் 5 நாளைக்கு பாக்குறதுக்கு எத்தனை ஆளை பெருக்கணும்? 5 5 ஆளை பெருக்கணும். அப்ப இங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரும் 5x 10y 10y கூட்டல் 10y 150 5 ஆளை பெருக்குனா 750. 750. 5 நாட்களுக்கும் 150 ரூபாய் படி அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 750. 750. டக்குனு அதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. குயிக்கா அதை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சரி, அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணியாச்சா? இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? எஸ் சார். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரி, ஓகே. சரி, இன்னும் ஒரே ஒரு தலைப்பை டக்குன்னு பார்த்துருவோம் இதுல. சரி, போடுங்க. அட்சர கணித கோவையை ஒரு மறை எண்ணால் பெருக்குதல். அந்த கீழே அந்த பந்தி அப்படியே அதையும் நோட் பண்ணுங்க. தலைப்பை போட்டுட்டு அந்த பந்தி அப்படியே நோட் பண்ணுங்க. அது விளக்கம். அந்த விளக்கம் கட்டாயம் தேவையானது. நோட் பண்ணிட்டீங்களா? நோ அப்ப நேரெண்களால பெருக்கும் பொழுது சிக்கல் வராது. நேரெண்கள்ல பெருக்கிறது இலகுவானது. நேரெண்களால இலகுவால பெருக்கலாம். சரியா? ஓகே சார். மறை எண்கள் தான் மிக கவனம். யார பெருக்கையில மிக கவனமா இருக்கணும்? மறையங்கள். மறை எண்களை பெருக்கையில மிக கவனம் இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, மறை எண்ணுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காரு? அடைப்பு போட்டிருக்காரு. மறை எண்ணுக்கு என்ன போட்டிருக்காரு? அடைப்பு. அடைப்பு. அப்ப மறை எண்கள் வெளியில இருந்தா அடைப்பு வச்சுக்கிட்டா இலகுவாக பெருக்கலாம், பிளவு விடாம பெருக்கலாம். சரியா மகன்? ஓகே சார். சார், இப்ப இதுக்கு கீழே ஒரு விதிமுறை இருக்குது. பண்ணிக்கொள்ளணும்.
மேக்ஸ்ல ஒரு விதிமுறை இருக்கு, இதை நோட் பண்ணுங்க. அடையாளங்கள் பெருக்கப்பட்டா கட்டாயம் நேர்த்தா வருமாங்க. அப்ப ரெண்டுமே நேரா இருந்தாலும் நேர்த்தா, ரெண்டு அடையாளங்களுமே மறையா இருந்தாலும் என்ன வரப்போகுது? நேர்த்தா வரப்போகுது. சரியா? அப்போ ஒரே மாதிரி இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா அங்க விட கட்டாயம் என்னத்துல வரும்? நேர்ல நேர்ல வரும். அப்ப இது ரெண்டுக்கும் நீங்க போட்டுக்கொள்ளணும். ஒரே மாதிரி இரண்டு குறிகள் பெருக்கப்பட்டா விடை கட்டாயம் நேர்ல காணப்படும். விடை கட்டாயம் இதுல காணப்படும். சொல்லுங்க. நேர்ல நேர்ல காணப்படும். இது கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டிய ரூல்ஸ். அப்ப நல்லா பார்த்துக்கொள்ளணும். இரண்டாவது விதிமுறை, முதலாவது அடையாளம் நேர்லையும் இரண்டாவது அடையாளம் மறையிலையும் இருந்தா இத நாங்க சொல்லுவோம் வித்தியாசமான ரெண்டு அடையாளங்கள்னு சொல்லுவோம். எப்படி சொல்றது? வித்தியாசமான ரெண்டு அடையாளம். வித்தியாசமான ரெண்டு அடையாளங்கள். அப்ப வித்தியாசமான ரெண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா அங்க கட்டாயம் விட என்னத்துல இருக்கும்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ்ல தான் இருக்கும். மைனஸ்ல. அப்ப ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. மறை. இது இந்த தமிழ் எல்லாத்துக்கும் விளங்கிச்சா? சொல்லுங்க சார். அப்ப இதை 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 நான் எழுதி போட்டிருக்க இந்த ரெண்டு விதியை நோட் பண்ணி இந்த பக்கத்துல தமிழ்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் தமிழ்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேல உள்ளது ரெண்டும் ஒரே மாதிரி இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்பட்டா விடை நேரில் காணப்படும். என்னத்தில் காணப்படும்? நேரில் காணப்படும். சரியா? காணப்படும். இரண்டாவது, வித்தியாசமான இரண்டு அடையாளங்கள் பெருக்கப்படுமா இருந்தா விடை கட்டாயம் என்னத்துல காணப்படும்? மறையில். மறையில் காணப்படும். சரி, அப்ப இது கிளியர் தானே? சொல்லுங்க மகள், சொல்லுங்க மகன். சரி, கிளியர் சார். அப்ப நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி ரெண்டு அடையாளங்கள் உள்ள பெருமானங்கள் பெருக்கப்பட்டா, ஒரே மாதிரி அடையாளங்கள் உள்ள ரெண்டு அட்சர கணித எழுத்துக்கள் பெருக்கப்பட்டா கட்டாயம் அங்க விட நேர்ல தான் வரும். ஆனா வித்தியாசமான அடையாளமா இருந்தா கட்டாயம் அங்க என்னத்துல இருப்பாரு? மறையில. மறையில இருப்பார். ஓகே தானே? ஓகே மகன். சரியா? இப்ப இந்த இதுகள் அவ்வளவு நோட் பண்ணியாச்சா? சொல்லுங்க. நோட் பண்ணி. சரியா? இப்ப விஷயத்துக்கு போவோம். இப்ப 4 உதாரணம் இங்க இருக்குது. எத்தனை உதாரணம்? 4 உதாரணம். அப்ப முதலாவது உதாரணத்தை பாருங்க. இங்க இருக்குது முதலாவது உதாரணம். இந்த மறை ரெண்டால மகன், இந்த மறை ரெண்டால அடைப்பு உள்ளுக்குள்ள ஏயையும் பெருக்கணும், அடைப்பு உள்ளுக்குள்ள ஆரையும் பெருக்கணும். எத்தனையும் பெருக்கணும்? ஏயும் பெருக்கணும், ஆரையும் பெருக்கணும். அப்ப முதலாவது அழகா பாருங்க, எழுதி காமிச்சிருக்காரு. மறை 2 தர ஏ, மறை 2 தர 6. அப்ப இங்க 2க்கு முன்னுக்கு அடையாளம் வந்து மறையில இருக்குது. நான் அந்த ரெட் கலர்ல போடுறேன் பாருங்க. ஏக்கு முன்னுக்கு அடையாளம் நேர், 6க்கு முன்னுக்கும் அடையாளம் நேர்னு சொல்லி நான் போட்டு விடுறேன். விளங்குதா? ஆமா சார். அப்ப நீங்க அந்த அடையாளத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. அப்ப இப்ப இந்த முதலாவது கேள்வியில மறை ரெண்டால பெருக்கும் பொழுது ரெண்டு உறுப்புகளும், அதாவது மறை 2 தர ஏ, மறை 2 தர 6,
இது ரெண்டையும் பெருக்கிக்கல எங்களுக்கு ஒரே மாதிரி அடையாளம் வருதா வித்தியாசமான அடையாளம் வருதா? வித்தியாசமான வித்தியாசம். மறை ரெண்டு கிட்ட மறை, ஏ கிட்ட நேர், ரெண்டு கிட்ட மறை, 6 கிட்ட நேர். அப்ப இங்க ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசமானது. வித்தியாசமான அடையாளம். அப்ப கட்டாயம் விடையில 2 ஏயிலையும் மறை காணப்படும், 12லயும் என்ன காணப்படும்? மறை. மறை காணப்படும். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா நேரும், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா என்னவும் வரும்? மறை. மறை. மறையும் வரும். இதுதான் இங்க உள்ள முக்கியமான ரூல்ஸ். இதோட அந்த வாய்ப்பாடும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்குல யாருமே பிளவிட மாட்டீங்க. வாய்ப்பாடும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்குல சிக்கல் வராது. அப்போ ஒரே மாதிரி 2 அடையாளங்கள் பிறக்கப்பட்டா நேர், வித்தியாசமான 2 அடையாளங்கள் பிறக்கப்பட்டா என்ன வரும்? மறை. மறை வரும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இப்ப 2வது பாருங்க, மறை 5. அப்ப இந்த மறை 5ஆல 6 கழித்தல் எக்ஸ் பெருக்கணும். அப்ப மறை 5 தர 6க்கு முன்னுக்கு அடையாளம் நேர் அடையாளம், மறை 5 தர எக்ஸுக்கு முன்னுக்குள்ள அடையாளம் மறை அடையாளம். அப்ப இங்க எனக்குல 2 மறை இருக்குது. எத்தனை மறை இருக்குது? 2 மறை. அப்ப 30க்கு முன்னுக்கு அடையாளம் மறையிலையும் 5 எக்ஸுக்கு முன்னுக்கு அடையாளம் இடத்துல வரும். ஒரே மாதிரி 2 அடையாளங்கள் மறையும் மறையும் பெருக்கப்பட்டா என்ன? ஒரே மாதிரி அடையாளம் நேர்ல வரணும். நேர்ல வரும். அப்ப மறை 30 கூட்டல் அடையாளம் 5x. சரியா? சார். சார், அப்ப இந்த மாதிரிக்கு தான் செய்ய வேண்டி இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். அது 4 உதாரணத்தையும் கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ரெட் கலர்ல நேரடையாளம் போட்டிருக்கேன், அதையும் போட்டே நோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரே மாதிரி அடையாளம் இருந்தா நேர், வித்தியாசமான அடையாளம் இருந்தா என்ன வரும்? மறை. மறையும் வரும். ஓகே தானே மயன்? ஓகே தானே மகள்? ஓ சார். சார், அப்ப அதை கிளியரா கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மூன்றாவது பாருங்க, மறை எனக்குல 1 இருக்கு பூத்தா. இந்த மறை அடையாளம் மட்டும்தான் காமிச்சிருக்காரு, இந்த இலக்குல 1 இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்ப அவனை மறை 1 இதா போட்டிருக்காரு, மறை 1 இதா போட்டிருக்காரு, மறை 1. சரியா? விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆமா சார். சார், அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு மறை பெருக்கப்பட்டா நேர், 2 நேர் பெருக்கப்பட்டாலும் நேர் தான். அப்ப எப்ப விட மறையில வரும்? வேற வேற அடையாளம். வித்தியாசமான வெவ்வேறான அடையாளங்களா இருந்தா கட்டாயத்துல வருவாரு, மறையில தான் வருவார். என்னத்துல வருவாரு? மறை. மறையில. இது நாளை நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சு சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி மறை வர்ற கோவைகளை மறை என்னால பெருக்கும் பொழுது கட்டாயம் அதோட அடையாளங்களை பிரிச்சு போட்டுக்கிறோம். அப்பதான் ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் அந்த ரெட் கலர்ல அழகா இலக்குல எழுதி காமிச்சிருக்கேன். அந்த மாதிரிக்கு போட்டு பெருக்குனா பிளவிடாம பெருக்கலாம். சரியா? ஓகே சரி. அப்ப இதுகள் கட்டாயம் நோட் பண்ணிருக்கணும்.
நோட் பண்ணாம எதுவும் இருந்துடாதீங்க, பிறகு உங்களுக்கு விளங்காது. இன்னும் நோட் பண்றதுக்கு டைம் வேணுமா யாருக்காவது? இல்லதானே? சரியா. சரி. அப்ப இந்த பாடம் நல்ல ஒரு பாடம். தரம் 11 வரைக்கும் உங்களுக்கு தேவையான பாடம். தரம் 11 வரைக்கும் உங்களுக்கு இது தேவையான பாடம். அதனால்தான் நான் இதை இது பண்ணாம உங்களுக்கு கொண்டு வந்தேன். சரியா? இந்த பயிற்சி செஞ்சிருக்கணும் அடுத்த கிளாஸ்க்கு. சரியா மகன்? இந்த பயிற்சி செஞ்சிருக்கணும். ஓகே, இந்த பயிற்சி செய்திருக்கணும். இது இடைவெளி நிரப்புறதுக்கு தான் இருக்குது. சரியா? அப்ப இதை நாங்க டிஸ்கஸே பண்ணுவோம் அடுத்த கிளாஸ்ல. அடுத்தது இந்த பந்தியில உள்ள இந்த கேள்வி. சரியா? இதை ட்ரை பண்ணிருக்கணும் காட்டு. இதையும் முதல்ல உள்ள அந்த கூப்பிட்டு இது ரெண்டையும் செய்துக்கிட்டு வரோம். சரியா? ஓகே சார். அப்ப எல்லாருக்கும் குட் நைட். பாய் சார். தேங்க்யூ. சரியா?